அனைத்து தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மணி யூரோப்பண்ணன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாயிலேருந்து நிறைய பேர் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. முக்கியமாக வந்து இந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா துபாய் நண்பர்கள் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிறவங்க வந்து இப்போ நிறைய பேர் வந்து போலண்டுக்கு வந்து வேலைக்கு போகணும், எனக்கு வந்து ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு, எனக்கு வந்து ஒர்க் பர்மிட் வந்திருக்கு, எனக்கு வந்து நிறைய வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் வருது, எப்படி வேலைக்கு போகிறதுன்னு தெரில, நான் நிறைய டவுட் என்கிட்ட கேட்குறீங்க. ஸோ முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நண்பர்கிட்ட துபாயில் இருந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா போலண்டுக்கு வந்து ஒரு மீட் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒரு நண்பர் வந்து அவர் எப்படி வந்து சுயமாக வந்து துபாயில் இருந்து இங்கே போலண்டுக்கு வந்தார். இப்போ 3 மாதம் ஆகுது வேலை செஞ்சிட்ருக்காரு. ஸோ அவருடைய ப்ராசஸ் எல்லாம் இப்போ தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கான்வர்சேஷனில் ஃபுல்லாக வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அது சம்மந்தமாக நீங்கள் வீடியோ போடுங்க, நம்ம மக்கள் வந்து பயன்பெறட்டும்னு அவர் சொன்னார். ஸோ அந்த நண்பருக்கு வந்து ரொம்ப நன்றி நான் இந்த சமயத்தில் தெரிவித்து கொண்டு, நம்ம துபாய் நண்பர்கள் தமிழ் மக்கள் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்து க்ளீனாக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இந்த VFS வந்து அப்பாயின்மெண்ட் எப்படி வாங்குறது, VFS இல்லாமல் வந்து டேரெக்டாக எம்பசியில் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்குறது எப்படி, அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு தலைவலி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து இந்த அப்பாயின்மெண்ட் எப்படி வாங்குறது, ஒர்க் பர்மிட் வாங்குறது, மற்ற டாக்குமெண்ட் வாங்குறதெல்லாம் ஈஸியாக எல்லாமே வாங்கிறாங்க. பட் எம்பசியில் அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேது, VFSல அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேது அப்படின்ட்டு. ஸோ துபாயை பொறுத்த வரைக்கும் இந்த கல்ஃப் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணாங்க அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப கிளியராக டீட்டெயிலாக வந்து நண்பர் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ரொம்ப குறைஞ்ச செலவில் நான் வந்துட்டேன், நான் சுயமாக வந்து முயற்சி பண்ணி நான் வந்து இங்கே வந்து சாதிச்சிட்டேன், நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி தெளிவாக வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் அவசரப்படாமல் உடனே வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துடாதீங்க. நான் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கூட உங்களுக்கு கொடுக்க முடியும். பட் உடனே வந்து நீங்கள் அவருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அவரை தொந்தரவு பண்ணுவீங்க. அவர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உங்கள்கிட்ட பேசணும் ஒவ்வொருத்தருக்கிட்டும். ஸோ அதனால தான் அந்த விஷயங்கள் எல்லாமே கேதர் பண்ணி மொத்தமாக இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகும். ஸோ இப்போ பெரிய பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா போலண்டுக்கு வந்து VFS அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுல, எம்பசி அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுல, முக்கியமாக இந்த துபாய் அப்புறம் வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா அப்புறம் வந்து வேறு என்னென்ன இருக்கோ எல்லாமே அங்கே கல்ஃப் கண்ட்ரி ஃபுல்லாக வந்து எனக்கு நிறைய நண்பர்கள் வந்து கால் பண்ணிட்டீங்க. இந்த டிரைவர் ஜாப்புக்கு, அப்புறம் மீட் ஜாப்பு, இந்த மாதிரி வந்து வார் ஹவுஸ் ஜாப், அப்புறம் வந்து இந்த அன்ஸ்கில் ஜாப் அப்படின்னு சொல்லி நிறைய ஆஃபர் வருது, என்ன ப்ராசஸ், எப்படி போகலாமா, இது இருக்குது அது இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது, அப்படி பல பிரச்சனைகள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஏன்னா அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர் வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து டேரெக்டாக வந்து நான் ட்ரை பண்ணேன், நான் வந்து எந்த ஒரு ஏஜென்சிக்கிட்டையும் வந்து நான் கான்டாக்ட் பண்ணல, என்னுடைய சொந்த முயற்சியில் தான் வந்து நான் வந்து துபாயில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். 3 வருஷம் வேலை செஞ்சேன். அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போலண்ட் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு நான் வந்து சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் சொந்தமாக வந்து நானே வந்து ஒரு வெப்சைட்டை வந்து பார்த்து நான் அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்து, அவங்ககிட்ட ஆரம்பத்தில் சரியாக பேச முடியல, அவங்க பேசவும் இல்லை. ஸோ நானே அவங்க வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து மெயில் பண்ணி அவங்ககிட்ட போனேன். அதுக்கப்புறம் அவங்க ஒரு 10-15 நாளைக்கு அப்புறம் ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக நான் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எந்த ஒரு இது தேர்ட் பார்ட்டி இல்லாமல் ஏஜென்சி இல்லாமல் நான் டேரெக்டாக வந்து அவங்களை கான்டாக்ட் பண்ணதில் இப்போ நான் வந்து மீட் ஃபேக்ட்ரியில் நான் வந்து போலண்டில் வேலை செய்கிறேன். அவங்க நியாயமாக இருந்தாங்க, அவங்க வந்து ஜென்யூனாக இருந்தாங்க, அவங்க பேசும்போது வந்து எனக்கு ஒரு உண்மைத்தன்மை தெரிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட்டு பயமாக இருந்தது, பட் வந்து ட்ரஸ்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து அவங்க சொன்ன மெயின் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, சேலரியில் வந்து நான் எனக்கு 1 லட்சம் 2 லட்சம்னு சொல்லலை, எனக்கு வந்து ப்ராப்பராக சொன்னாங்க 50,000 தான் கிடைக்கும், 60,000 தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொன்னாங்க. ஸோ அது வந்து எனக்கு இன்னும் வந்து ஒரு நம்பிக்கை வந்து கொடுத்தது. ஸோ அதனால தான் வந்து இப்போ இன்றைக்கி நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போலண்டில் வந்து நான் வேலை செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இது வந்து அவர் எப்படி வந்து இந்த ஏஜென்சி அணுகுனார், அப்படி டேரெக்டாக வந்து போலண்டில் இருக்கிற ஒரு கம்பெனியோ ஒரு ஏஜென்சியை வந்து எப்படி பண்ணார் அப்படின்ற கதை. ஸோ அது தனி கதை, அதை வந்து நம்ம அப்புறம் பெருசாக பேசுவோம். இப்போ என்னென்னா, இப்போ இந்த போலண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்பசி வந்து எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்குறது, துபாயில் இருக்கிற போலண்ட் எம்பசியில் எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்குறது அப்படின்னு அவர் சொன்ன விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஸோ அவர் எனக்கு சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, துபாய் இந்த கல்ஃப் கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் தான் VFS அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இல்லை, இங்கே வந்து VFS கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எனக்கும் வந்து சரியாக அந்த விஷயம் தெரியல. ஸோ இப்போ தான் வந்து நண்பர்கள் வந்து எனக்கு சொன்னார், அவர் வந்து தெளிவாக எனக்கு விளக்கம் கொடுத்தாரு. ஸோ என்னுடைய ரெக்வஸ்ட் என்னன்னா, நிறைய நண்பர்கள் வந்து நிறைய நாட்டில் வந்து இந்த வீடியோ பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ எல்லா நாட்டில் இருந்தும் நீங்கள் வந்து தயங்காமல் என் நம்பருக்கு வந்து கால் பண்ணி அங்கே நடக்கக்கூடிய லோக்கல் சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லி நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா, நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து உலகம் ஃபுல்லாக வந்து நம்ம சொல்கிறதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இயலாமையில் அறியாமையில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய ரிக்வஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்து உங்களுக்கு அந்த லோக்கல் சுச்சுவேஷன் என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னா என் வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு கான்டாக்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம மக்களுக்கு நம்ம வந்து அதை தெரிவிப்போம். ஸோ இந்த போலண்டை பற்றி இந்த நண்பர் என்ன என்கிட்ட சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏஜென்சிக்கிட்ட இருந்தோ இல்லை நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணி நீங்கள் ஒர்க் பர்மிட்டு இப்போ உங்கள்கிட்ட வந்து இந்த கவர் லெட்டர், இந்த மற்ற அகாமடேஷன் லெட்டர் இதெல்லாமே வந்துடுச்சு நண்பா. ஆனால் வந்து எம்பசியில் அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்க முடியல அப்படின்னும் போது என்ன ஒரு வழி அப்படின்னாக்க, நீங்கள் டேரெக்டாக வந்து எம்பசிக்கு மெயில் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்தியாவில் வந்து இப்போ பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா VFS இருக்குது, பட் வந்து இந்த துபாய் இப்போ இந்த கல்ஃப் கண்ட்ரியில் VFS இல்லை அப்படின்னும் போது நம்ம டேரெக்டாக தான் வந்து எம்பசியில் அப்ளை பண்ண வேண்டியது இருக்குது. அப்படின்னும் போது முன்ன வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒரு பிஸ்னஸ்
பிஸ்னஸாக வந்து எப்படி எம்பசிலே வந்து பிளாக்ல வந்து சில பேர் வந்து புக்கிங் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ அது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து புக் பண்ணலாம். எப்படி அப்படின்னாக்கா நீங்கள் எம்பசிக்கு போய் ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா பெஸ்ட்டான ஆப்ஷன் அவர் சொன்னது என்னன்னாக்கா மெயில் பண்ணுங்கள். உங்களுடைய மெயில் ஐடியிலேருந்து அவங்க மெயில் ஐடிக்கு வந்து எம்பசி வந்து நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள். அது எப்படி சாதாரணமாக வந்து ரிக்வெஸ்ட் பண்ண முடியாது. அது எப்படின்னாக்கா ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் லெட்டர் எழுதணுனாக்கா இப்போ உங்களுடைய பேர் உங்களுடைய டீட்டெயில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் லெட்டரில் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸ்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுக்குறீங்க. எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுங்க, நான் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு, என்கிட்ட வந்து ஒர்க் பர்மிட் இருக்குது, எனக்கு இது வந்து இந்த இதெல்லாம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே இருக்குது, ஐ மீன் இந்த அகாமடேஷன் லெட்டர் மற்ற லெட்டர் எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஸோ எனக்கு வேலை கிடைச்சிச்சு, எனக்கு வந்து எம்பசியில் வந்து விசா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும். டைப் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணணும். நீங்கள் வச்சிருக்கீங்களா ஒர்க் பர்மிட், நிறைய பேர் வச்சிருக்கீங்க ஒர்க் பர்மிட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையே வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. ஸோ ஒர்க் பர்மிட் வச்சிருக்கீங்களா, அந்த ஒர்க் பர்மிட்டை வந்து ஃபோட்டோ காப்பி வந்து அட்டாச் பண்ணணும். அந்த மெயிலில் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அந்த சென்ட் பண்ணிட்டீங்கன்னாக்க அவங்க வந்து வீக்லி நீங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். மண்டேல வந்து அவங்க வந்து ரிப்ளை பண்ணுறாங்களா, ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து உங்கள் மெயில் ஐடி வந்து நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை கிடைக்கும். ஸோ எம்பசிலேருந்து அவங்க டேரெக்டாக வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி அடுத்த வாரம் திங்கக்கிழமை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு இந்த டைமில் வந்து அப்பாயின்மெண்ட் இருக்குது, நீங்கள் வந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து மெயிலில் அனுப்புவாங்க. சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நிறைய வாழ்த்துக்கெல்லாம் சொல்கிறீங்க, எல்லாருக்குமே வந்து நன்றி. சில பேர் என்ன சொல்கிறீங்க, நான் வந்து நிறைய பேசுகிறேன், நான் வந்து ரொம்ப வளவலான்னு பேசுகிறேன், வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது, சொல்கிற விஷயத்தை திரும்ப சொல்கிறீங்க, அது பார்த்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வந்து எதுவுமே சொல்லாமல் இருக்கிறத விட சில விஷயங்கள் வந்து கருத்து சொல்கிறீங்க பற்றியா, அந்த மாதிரி நண்பர்கள் தான் நமக்கு வேணும். எனக்கு ரொம்ப ஹாப்பி, நீங்கள் சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷம் தான், எந்த விதமான வருத்தமும் இல்லை. ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்களுடைய நிறைய குறைகளெல்லாம் வந்து நான் என்னென்ன திருத்திக்கணும், நான் வந்து கடவுள் கிடையாது, சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் கிடையாது, நானும் உங்களை மாதிரி சாதாரண ஒரு மனிதன் தான். ஸோ அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய நிறைய குறைகளெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டு எந்த அளவுக்கு திருத்த முடியும் அப்படின்றது நான் பெட்டராக வந்து வீடியோ பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கு நன்றி நண்பா. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஏதாவது சரியாக பேசலை, இல்லை வந்து லாங்காக போகுது வீடியோ, இல்லை திரும்ப பேசுகிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். உங்களுடைய கருத்தை நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். உங்களுடைய கருத்து வந்து வரவேற்கப்படுகிறது. ஸோ அந்த நண்பருக்கு மட்டும் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தா, இப்போ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயம் வந்து ஒரு முறை சொன்னால் எனக்கு புரியாது நண்பா, எனக்கு வந்து பல முறை சொல்லணும். நம்ம தமிழில் பேசினா கூட சில நண்பர்களுக்கு வந்து அழுத்த திருத்தமாக ஒரு முறை 2 முறை வந்து சொன்னால் தான் சில பேருக்கு புரியும். ஒரு பேருக்கு வந்து நீங்கள்லாம் வந்து கற்பூர மாதிரி டக்குன்னு புரிஞ்சுப்பீங்க. நான்லாம் கொஞ்சம் நிறைய விஷயத்த பேச வேண்டியிருக்கும், நிறைய விஷயம் சொன்னால் தான் புரியும். ஸோ அதனால தான் நான் நிறைய விஷயம் பேசுகிறேன். ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து நம்மளும் வந்து ஒரு கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு ஒரு 4 லெட்டர் வந்து எழுதி வச்சுக்கிட்டு ஸோ இது மட்டும் தான் அப்படின்னு ஒரு உணர்ச்சி இல்லாமல் ஒரு ரோபோட் மாதிரி உட்காந்து என்னாலையும் பேச முடியும், என்னாலையும் பண்ண முடியும் அந்த மாதிரி வீடியோ. ஸோ அது நான் பண்ண விரும்பலை. அப்படி உங்களுக்கு அப்படி தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து அந்த மாதிரி பண்ணுறதுக்கான முயற்சியில் எடுக்கிறேன். பட் இது வந்து உடனே கிடச்சிருமா அப்படின்னா யாராலையுமே சொல்ல முடியாது. மேபி 1 மாதம் ஆகலாம், இல்லை 2 மாதம் ஆகலாம். ஸோ நீங்கள் விடாமல் மெயில் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க கம்பல்சரி வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, அவங்க கம்பல்சரி வந்து உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. பட் டைமிங் வந்து யாருக்குமே தெரியாது. இந்த நண்பரே வந்து சொன்னவர் என்னன்னா, நான் விடாமுயற்சியாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாக ட்ரை பண்ணேன். என் நண்பர் சொன்னார், கடைசியாக இந்த 1 மாதம் ட்ரை பண்ணுறா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ நான் ட்ரை பண்ணேன், எனக்கு உடனே கிடச்சிச்சு. நான் அதுக்கப்புறம் ஏற்கனவே நான் வச்சிருந்த ஒர்க் பர்மிட் மற்ற எல்லா டாக்குமெண்ட்டையும் நான் ப்ராப்பர் பண்ணேன். எல்லாமே வந்து கேதர் பண்ணிவிட்டு நான் இன்டர்வியூ போகிறதுக்கு, இன்டர்வியூ மீன்ஸ் டேரெக்டாக வந்து எம்பசி போய் அப்ளை பண்ணுறது தான். இன்டர்வியூனா வந்து உங்களை வந்து கொஸ்டின்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்களே வந்து டேரெக்டாக எடுத்து போய் எம்பசியில் போய் சப்மிட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் தான் வந்து அவங்க கொடுத்தாங்க. 1 வாரம் எனக்கு டைம் இருந்தது. அந்த 1 வாரத்தில் ஆல்ரெடி நான் வச்சிருந்த டாக்குமெண்ட் எல்லாமே கலெக்ட் பண்ண நான் போய் கொடுத்தேன். எனக்கு வந்து 10 நாளில் வந்து வீசா கிடச்சிச்சு. ஸோ இப்போ வந்து அது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அவர் சப்மிட் பண்ணார், எப்படி ப்ராப்பராக சப்மிட் பண்ணார் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அவர் சப்மிட் பண்ண ப்ராப்பராக வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வச்சார் கூட அப்படின்றது எனக்கு ஒரு லிஸ்ட் அனுப்பியிருக்காரு. நான் முடிஞ்சால் அதை வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன், அப்படின்லாம் லிங்க்கில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அவர் அனுப்பின லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. எல்லாமே வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு அரேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்தது. மெயினாக வந்து அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த போலண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் பர்மிட்டு இல்லைனா இந்த ஏஜென்சிலேருந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் பர்மிட் அனுப்பியிருப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரிஜினல். எல்லாருமே வந்து மெயில் அனுப்பி இல்லை வந்து ஃபோட்டோ காப்பி அனுப்பி வச்சுறாங்க. உங்களுக்கு வந்து ஒரிஜினல் ஹார்ட் காப்பி வந்து அவங்க கொரியரில் அனுப்பணும். ஸோ அதை வந்து நீங்கள் எம்பசிக்கு போகும்போது கம்பல்சரி ஒரிஜினல் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். ஸோ அதான் கம்பெனி சைடு இல்லை ஏஜென்சி சைடு முக்கியமான டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பர்மிட் ஒரிஜினல், அதுக்கப்புறம் இந்த அகாமடேஷன் லெட்டர், அப்புறம் கேரண்டி லெட்டர், அப்புறம் இந்த கம்பெனி உடைய கவர் லெட்டர், இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வந்து அவங்க கொடுக்கணும். அவங்க வந்து உங்களுக்கு கொரியரில் அனுப்பணும். எல்லாமே வந்து மெயில் அனுப்புறது இல்லை ஃபோட்டோ காப்பி அனுப்புறது இதெல்லாம் வந்து எம்பசியில் செல்லே ஆகாது. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் கொரியரில் கேளுங்க. ஏன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் ஏஜென்சிக்கிட்ட பணம் கட்டி நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, 3 லட்சம் 4 லட்சம் கட்டிடுறீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் கேளுங்க, எனக்கு எல்லாமே ஒரிஜினல் கொடுங்க, எல்லாமே ஒரிஜினல் கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் எம்பசிக்கு நீங்கள்
நீங்கள் டேரெக்டாக நீங்கள் போகும்போது எல்லாமே ஒரிஜினல் வேணும். ஸோ கம்பெனி சைட்லேருந்து ஒர்க் பர்மிட் ப்ளஸ் வந்து இந்த அகாமடேஷன் லெட்டர், அப்புறம் கவர் லெட்டர், இது அப்புறம் கேரண்டி லெட்டர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் உங்கள் கையில் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதில் நண்பர்கள் நிறைய பேர் வந்து கேட்குறது என்னன்னா, இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்ன கான்செப்ட்னே எனக்கு புரியல, ஏன் வைக்கணுன்றது எனக்கு தெரியல. நிறைய பேர் இப்போ அது ஒரு லாஜிக்கலாக இருக்குது. பட் இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது கம்பல்சரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் நீங்கள் பார்த்துங்க. பட் துபாயில் இந்த கல்ஃப் கண்ட்ரியில் வந்து டேரெக்டாக நீங்கள் எம்பசிக்கு போகும்போது அது வந்து ஒரு நெசசரி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த நண்பர் சொன்னார். ஏன்னா இவரே வந்து நான் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் வைக்காமல் நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க. அது கொடுத்துறாங்க, வீசா கொடுத்துறாங்க, யாருக்குமே வந்து ரிஜெக்ட் ஆகிறதில்ல. இப்போ நானே வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் தான் வந்து நான் வீசா வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கம்பல்சரி கிடையாது. இப்போ உங்களுக்கு இருக்குது, உங்களால் எடுக்க முடியும் துபாயில் அப்படின்னா நீங்கள் எடுத்து ஒரு சப்போர்ட்டிங்காக வைக்கலாம். பட் அது வந்து கம்பல்சரி கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக இன்னொரு முக்கியமான 2 டாக்குமெண்ட் என்ன வைக்க வேண்டியன்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி ஸ்லிப்னு ஒன்று கொடுப்பாங்களாம், அப்புறம் வந்து சேலரி சர்டிஃபிகேட்னு கொடுப்பாங்களாம் மந்த்லி. இந்த மாதிரி வந்து நீங்கள் சேலரி வாங்குற இடத்துல சேலரி சர்டிஃபிகேட், சேலரி ஸ்லிப்பு இதை வந்து கேதர் பண்ணி நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா அவர் வந்து வாங்கியிருக்காரு, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இது நான் கேட்டேன், இது என்ன டிஃபிகல்ட்டாக அப்படின்னு கேட்டால், இல்லை ரொம்ப ஈஸி தான், அது வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சேலரி ஸ்லிப்பும் சேலரி டாக்குமெண்ட்டும் வந்து வச்சுருங்க, சேலரி சர்டிஃபிகேட். அது போக கூட என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டுன்றதை நான் வந்து டிஸ்பிளேல சொல்கிறேன். இந்த கம்பல்சரி பாஸ்போர்ட், அந்த சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் வந்து நீங்கள் பக்காவாக ப்ராப்பராக வந்து எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ உங்கள் சைட்லேருந்து பண்ணுறக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் எடுக்கிறத பற்றி சொன்னார். ஸோ ரொம்ப முக்கியமாக கவனிச்சிங்க. அது என்னன்னாக்கா துபாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரத்துலேயே வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி கிடச்சிருந்தான். இவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 ஹவரில் வந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நாள் கணக்கெல்லாம் எடுக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மையாக இருந்தால் நீங்கள் துபாயில் இருந்தாக்க இல்லை கல்ஃப் கண்ட்ரியில் இருந்தாக்க நீங்கள் அதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. ஸோ அது வந்து எப்போ சொல்கிறாருன்னா, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது இல்லை எம்பசிக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரத்துக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க, வந்து அப்பாயின்மெண்ட் வந்து மெயிலில் வந்துடும், டைமு டேட் எல்லாமே வந்துடும். ஸோ அந்த காலகட்டத்தில் இப்போ அப்பாயின்மெண்ட் கிடைச்சி இப்போ நீங்கள் எம்பசி ஒரு 3 நாளில் போக வேண்டியது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து புதன்கிழமை வேலைக்கிழமை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், பிசிஆர் சர்டிஃபிகேட், இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். திங்கக்கிழமை உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து அப்போவே அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ வெள்ளிக்கிழமை அப்ளை பண்ணிங்கன்னா சனி ஞாயிறு மேபி லீவாக இருந்து கிடைக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சுக்கங்க. ஸோ போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து ரொம்ப ஈஸியான சிம்பிளான மெத்தட் அப்படின்னு சொல்கிறாரு துபாயில். ஸோ துபாயில் இருக்கிற நண்பர்கள் வந்து இதை பயன்படுத்திங்க. தெரியாத இருக்கிறவங்க தெரிஞ்சுக்குங்க, எப்படி என்ன ஏதுன்றதை விசாரிச்சு போலீஸ் சர்டிஃபிகேட் வந்து எப்படி எடுக்கிறதுன்றதை பார்த்துட்டு ரொம்ப சீக்கிரமாக 2-3 மணி நேரத்தில் எடுத்துடலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து எம்பசிக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ப்ராசஸ்லாம் நீங்கள் பக்காவாக பண்ணி எல்லாமே பக்காவாக டாக்குமெண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. அவர் சொன்னக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம், நானும் அதை தான் சொல்கிறேன், எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் எம்பசிக்கு நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது. எப்படி அதை வந்து ஈவனாக வந்து அடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, வரிசைப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குது. முதல்ல வந்து பாஸ்போர்ட் வைக்கணும், ஒரு உதாரணத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் வைக்கணும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒர்க் பர்மிட் வைக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அகாமடேட், இந்த மாதிரி வந்து ஒரு வரிசை ஒன்று இருக்குது, ஒரு ஈவனாக வைக்கிறதுன்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தட் படி வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு போங்க. நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு குப்பை மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த எம்பசியில் போயிட்டு அவன் முன்னாடி நீங்கள் வச்சிங்கன்னா அந்த ஆஃபீஸர் முன்னாடி அவன் கன்ஃபியூஸ் ஆகி 2 பேருக்கு அங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கான். இந்த மாதிரியே வந்து ரிஜெக்ட் ஆகிறதுனால 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் பார்த்தோன்னே அப்செட் ஆகிடுவான், இதனால் புக்கு மாதிரி குப்பை மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராப்பராக வந்து நீட்டாக ஒரு ஃபைல் பண்ணி பக்காவாக வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பக்காவாக அடுக்கி எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணுங்கள். ஒரு டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து உண்மையாக சொல்கிறேன், நிறைய பேருக்கு அது தெரியுதுல குப்பை மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு குப்பை மாதிரி பண்ணி அதெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டில் காட்டியிருக்க டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக க்ளீனாக நீட்டாக வந்து, அது துபாயில் இருக்கிற நண்பர்கள் தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து கால் பண்ணுறீங்க, நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. பட் முழுக்க பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கிற நண்பர்களுக்கு தான் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இந்த லிஸ்ட் படி பார்த்தீங்கன்னா இது வந்து துபாயில் இருக்கிற நண்பர்கள், கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிற நண்பர்களுக்கு வந்து இந்த லிஸ்ட் நான் வந்து காட்டியிருக்கிற லிஸ்ட்டு. ஸோ அதுபடி வந்து நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வச்சுருங்க. ஸோ எம்பசிலேருந்து உங்களுக்கு இது அப்ரூவல் லெட்டர் கிடைக்கும் இல்லையா, இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர், அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனும் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் வந்து இல்லை ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணியோ இல்லை வந்து எழுதியோ, மேக்ஸிமம் வந்து டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபில்அப் பண்ணி அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறது தான். ஸோ சிம்பிளாக ஸோ அப்ளிகேஷன் வந்து பக்காவாக ஃபில்அப் பண்ணி நீங்கள் அந்த அப்ளிகேஷன் லெட்டரோட பக்காவாக இந்த எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துகிட்டு நீங்கள் நீட்டாக போக வேண்டியதான். அழகாக 10 நாள் வந்து எந்த வித ரிஜெக்ஷனுமே ஆகாமல் உங்களுக்கு வந்து வீசா வந்து 10 நாள் மேக்ஸிமம் 15 நாளில் வந்து உங்கள் கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி நீங்கள் போலாண்டுக்கு வந்து ஜாலியாக வேலை பார்க்க வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்பராக ப்ராசஸ்லாம் பக்காவாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% வந்து வீசா வந்து ரிஜெக்ஷனே ஆகாது. துபாயில் இருக்கிற கல்ஃபில் இருக்கிற கண்ட்ரியில் இருக்கிற மக்களுக்கு வந்து இது
ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தைரியமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், இந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் கண்டிப்பாக வந்து வீசா வந்து நீங்கள் வாங்க முடியும். சரி நண்பர்களே, இன்னும் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அதில் மெசேஜ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது நண்பர்களுக்கு புதுசாக தகவல் தெரிஞ்சாலும் வந்து எனக்கு சொல்லுங்கள், நம்ம நண்பர்கள் சொல்லுவோம். நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அவங்களுடைய தகவல் எனக்கு சொல்கிறீங்க. ஒரு நண்பர்லாம் வந்து இந்த மாதிரி VFS பற்றியெல்லாம் ஃபோன் பண்ணி, நண்பா இந்த மாதிரி 80,000 கொடுத்து நான் வெயிட் பண்ணுறேன், கிடைக்கல, அதனால் மக்களுக்கு சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்துட்டீங்க, நிறைய பேர் பேசுகிறீங்க, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். இந்த சேனல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலியான, ஒரு ஃப்ரெண்ட்லியான, நம்மள மாதிரி இளைஞர்கள், நம்மள மாதிரி தமிழ் மக்கள் வந்து ஒரு வேலை வாய்ப்புக்காக வந்து பயன்படுத்தணும். நிறைய பேர் வந்து பணம் கொடுத்து ஏமாறுறாங்க. அதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு தெளிவாக எப்படி வந்து அச்சீவ் பண்ணுறது, எப்படி வந்து நம்மளும் வந்து வெளிநாட்டில் வேலைக்கு போகிறது அப்படின்றத நம்மளுடைய நோக்கம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், உலக தமிழ் மக்கள் அனைவரும் வந்து ஷேர் பண்ணுங்கள், இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். அதுதான் வந்து விலை மதிக்க முடியாதது. ஸோ நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் வந்து அறியாமை ஏழாமையில் வந்து 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்து ஏமாறுறாங்க. அதெல்லாம் கொடுத்தும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்ன ரிசல்ட்டே கிடைக்காம வந்து வெயிட் பண்ணுறாங்க பாவம் நம்ம மக்கள். ஸோ அவங்களுக்கு போய் சேரணும். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் தெரிவிச்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஸோ அனைத்து தமிழ் மக்களுக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் மணி யூரோப் தமிழன். பை பாய், டேக் கேர்.